ஆசாரியன்ட்ட வரக்கூடிய குஷ்டரோகி என்ன செய்யணும்? குறைஞ்சிட்டு அப்படின்னு சொன்னா 2 குருவிகளை கொண்டு வரணும். ஆசாரியன் செய்யக்கூடிய வேலை என்ன? மண்பாண்டத்துல நீரோட ஆறுல போகக்கூடிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு மண்பாத்திரத்துல அதுல வைக்கணும். கேதுரு கட்டை, ஈசோப்பு தண்டு, சிவப்பு நூல், இந்த 3 காரியங்களை எடுத்து அதுல வச்சுட்டு ஒரு குருவியை கழுத்தை நிறுத்தி ரத்தம் வர அளவுல என்ன செய்யணும்? கழுத்தை திருவி அதை கொல்லணும். அதுல பாய்க்கக்கூடிய ரத்தம் அந்த தண்ணியில என்ன செய்யணும்? விழணும். இன்னொரு குருவியை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த குருவி செத்த அந்த ரத்தத்துக்குள்ள இந்த குருவியை முக்கி இதை உயிரோட பறக்க விடணும். அது பறந்து போனா தான் அந்த குஷ்டரோகிக்கு நோய் தீர்ந்ததா அர்த்தம். அதாவது அதுக்கு சிம்பல் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் அந்த மரித்து போன குருவி, செத்து போன குருவி எதுனா இயேசு. எப்படி? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு, அவர் சிலுவையில் அடித்து ரத்தத்தை கலந்து இன்னும் நமக்கு விடுதலை தந்தார். உயிரோட போன குருவி எது அப்படின்னு சொன்னா, உயிர் தெழுந்து வந்த இயேசு. பழைய ஏற்பாடுங்கிறது புதிய ஏற்பாடு எப்பவுமே நிழல் தான். அந்த காலத்திலே இயேசு கிறிஸ்துவை தெளிவாக சொன்ன சம்பவமே இந்த குஷ்டரோகத்துல அடங்கி இருந்தது. பாருங்க, இந்த குருவி பறந்து போயிடும். தேவன் அப்படிதான் அந்த மரணத்தை விட்டு, கல்லறையை